கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கும் கிருபையின் சுவிசேஷத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, இவைகள் எந்தெந்த காலத்தில் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இனிமேல் எந்த காலகட்டத்தில் பிரசங்கிக்கப்பட போகிறது என்பதையும், யாருக்காக பிரசங்கிக்கப்பட்டது என்பதையும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலகட்டத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் மட்டும்தான் பிரசங்கிக்கப்பட்டது. எப்படி இப்படி சொல்லுகிறீர்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் இன்னும் நடக்கவில்லை. அதற்கு முன்பதாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் மட்டும்தான் பிரசங்கிக்கப்பட்டது. யாருக்காகவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது பிரசங்கிக்கப்பட்டது. அடுத்ததாக, சிலுவையின் மரணத்துக்கு பின்பாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கிருபையின் சுவிசேஷம் என்பது புறஜாதியர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க போகிறது. அடுத்ததாக, உபத்திரவ காலம் ஆரம்பித்தவுடன் மீண்டுமாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட போகிறது. ஏனென்று சொன்னால், உபத்திரவ காலம் முடிந்ததற்கு பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டப் போகிறார். அதனால் அந்த நேரத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட போகிறது. ஆகையால் இதை அடுத்தடுத்த பதில் இன்னும் தெளிவாக வசன ஆதாரத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.